ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். புதுச்சேரி முக்கிய வீதிகளில் ரோந்து சென்ற காவல்துறையினர். தீபாவளியை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். தீபாவளி போனஸ் வழங்க கோரிக்கை, சாலை மறியலில் ஈடுபட்ட கட்டிட தொழிலாளர்கள். கல்லூரி மாணவர்கள் ஹெல்மெட் அணிவது கட்டாயம், ஆட்சியர் குலோத்துங்கன் அறிவுரை. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இப்போ தீபாவளி மற்றும் ஓபனிங் ஆஃபரா 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் டின்னர் செட், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், நம்பர் 460, அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களில் அக்டோபர் 16ஆம் தேதி முதல் வடகிழக்கு பருவமழை துவங்குகிறது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோரம் மற்றும் குமரிக்கடல் பகுதியில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதனை அடுத்து தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால், கேரளா, தெற்கு கர்நாடகா ஆகிய பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 16ஆம் தேதி துவங்க வாய்ப்புள்ளதாகவும், தமிழகத்தில் பெரும்பாலான இடங்கள், புதுச்சேரி, காரைக்காலில் அக்டோபர் 16, 17 ஆகிய தேதிகளில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், மேலும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அக்டோபர் 16ஆம் தேதி வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும் என்றும், ஒரு சில இடங்களில் இடி, மின்னலுடன் கூடிய மிதமான அல்லது கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மேலும் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல், தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகள் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் அக்டோபர் 16, 17 ஆகிய தேதிகளில் மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் புதுச்சேரியில் அக்டோபர் 16ஆம் தேதி காலை பரவலாக மழை பெய்தது. இதனால் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருவது குறிப்பிடத்தக்கது. தீபாவளி பண்டிகை வருவதை ஒட்டி புதுச்சேரி முக்கிய வீதிகளில் காவல்துறையினர் 50க்கும் மேற்பட்டோர் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். தீபாவளியை முன்னிட்டு பொதுமக்கள் தங்கள் குடும்பத்தினருடன் புத்தாடைகள் மற்றும் பொருட்களை வாங்க முக்கிய வீதிகளில் அதிக அளவில் கூடுவர். இந்த பெருங்கூட்டத்தை பயன்படுத்தி திருட்டு உள்ளிட்ட அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் தடுக்கும் நோக்கில் புதுச்சேரி நகர பகுதியில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை காவல்துறையினர் வலிமைப்படுத்தியுள்ளனர். அதன் ஒரு பகுதியாக அண்ணா சாலை, SP பட்டேல் சாலை, மிஷன் வீதி போன்ற மக்கள் நடமாட்டம் மிகுந்த முக்கிய வீதிகளில் காவல்துறை துணைத் தலைவர் சத்யசுந்தரம், முதுநிலை காவல்துறை கண்காணிப்பாளர் கலைவாணன் ஆகியோர் தலைமையில் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் நித்யா ராதாகிருஷ்ணன், ரச்சனா சிங், ஆய்வாளர்கள் தனசேகரன், செந்தில்குமரன், ஜெயசேகரன் மற்றும் 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் ரோந்து சென்றனர். அவர்கள் பொதுமக்கள் பாதுகாப்பாக செல்லவும், கூட்ட நெரிசலை கண்காணிக்கவும், சந்தேகத்திற்கிடமான நபர்கள் அல்லது நிகழ்வுகளை உன்னிப்பாக கவனிக்கவும் இந்த ரோந்து பணியில் ஈடுபட்டனர். மேலும் காவல்துறையினரின் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பண்டிகை காலத்தில் பொதுமக்கள் அச்சமின்றி ஷாப்பிங் செய்யவும், பாதுகாப்பாக உணர்வதற்கும் உறுதியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவது மற்றும் சட்டம் ஒழுங்கை பேணுவது குறித்தும் காவல்துறை அதிகாரிகள் தீவிர கவனம் செலுத்தி வருகின்றனர். தீபாவளி பண்டிகை முடியும் வரை நகரின் முக்கிய பகுதிகளிலும் மக்கள் கூடும் இடங்களிலும் காவல்துறையினர் இந்த தீவிர ரோந்து மற்றும் கண்காணிப்பு பணிகளை தொடர்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தீபாவளிக்கு 6000 போனஸ் வழங்க கோரி கட்டிட தொழிலாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தட்டாஞ்சாவடி தொழிற்பேட்டையில் கட்டிட மற்றும் கட்டுமான தொழிலாளர்கள் நலவாரியம் உள்ளது. இங்கு பதிவு செய்த உறுப்பினர்களுக்கு அரசு சார்பில் கட்டிட தொழிலாளர்களுக்கு ஆண்டுதோறும் தீபாவளி போனஸ் வழங்கப்பட்டு வருகின்றது. கடந்த ஆண்டு 5000 வழங்கப்பட்டது. இந்த ஆண்டு 6000ஆக போனஸை உயர்த்தி வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். தற்பொழுது 60 வயதிற்கு மேல் உள்ள கட்டிட தொழிலாளர்களுக்கு போனஸ் கிடையாது என தகவல் பரவியுள்ளது. இதனைத் தொடர்ந்து தட்டாஞ்சாவடி கட்டிட தொழிலாளர் நலவாரிய அலுவலகத்தில்
கூட்டத்தை 60 வயதிற்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதன்பின் அவர்கள் கொக்கு பார்க் சந்திப்பில் கிழக்கு கடற்கரை சாலையிலும் மறியல் போராட்டம் நடத்தினர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதுபற்றி தகவல் அறிந்து வந்த கோரிமேடு காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதன்பின் போக்குவரத்து சீரானது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொழிலாளர்களை நலவாரிய அலுவலகத்திற்கு அழைத்து சென்று பேச்சுவார்த்தை நடத்தினார். அங்கு உடன்பாடு ஏற்படாத காரணத்தினால் கோரிமேட்டில் உள்ள முதலமைச்சர் ரங்கசாமி வீட்டிற்கு அழைத்து சென்று பேச்சுவார்த்தை மேற்கொண்டார். இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுப்பதாக முதலமைச்சர் ரங்கசாமி உறுதியளித்ததைத் தொடர்ந்து அங்கிருந்து போராட்டக்காரர்கள் கலைந்து சென்றனர். பாதுகாப்பான பயணத்திற்கு கல்லூரி மாணவர்கள் ஹெல்மெட் அணிவது கட்டாயம் என்று மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அறிவுரை வழங்கியுள்ளார். புதுச்சேரி ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் பல்வேறு துறை அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் புதுச்சேரி மாவட்டத்தில் சாலை பாதுகாப்பினை உறுதி செய்ய வேண்டும், அரசின் பல்வேறு துறைகள் மூலம் செயல்படுத்தப்படும் சாலை பாதுகாப்பு மற்றும் உள்கட்டமைப்பு பணிகளை ஆய்வு மேற்கொள்ளவும் முடிவு செய்யப்பட்டது. அனைத்து துறை அதிகாரிகளும் தெரிவித்த கருத்துக்களை கேட்டபின் ஆட்சியர் குலோத்துங்கன் பேசினார். அதில் பொதுப்பணி, மின்துறைகள் சார்பாக சாலைகளில் நடைபெறும் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் எனவும், இருள் சூழ்ந்த இடங்களில் மின் விளக்குகளை பொருத்த வேண்டும், அனைத்து சிக்னல்களும் இயங்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். மேலும் விபத்துகள் நடைபெறும் இடங்களை கண்டறிந்து தேவையான இடங்களில் வேக தடைகள் அமைக்க வேண்டும், போக்குவரத்து நெரிசல் மற்றும் மக்கள் நடமாட்ட உள்ள இடங்களில் கனரக வாகனங்களை குறிப்பிட்ட நேரத்தில் மட்டுமே அனுமதிக்க வேண்டும் எனவும், பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் இருசக்கர வாகனங்களில் சாலைகளில் செல்லும் பொழுது ஹெல்மெட் கட்டாயம் அணிய வேண்டும் என கல்வித்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். மேலும் போக்குவரத்து துறை வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் ஓட்டுநர் பழகுனர் உரிமம் பெற சிறப்பு முகாம்கள் நடத்த வேண்டும் எனவும், ஆட்டோ ஓட்டுநர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில் மட்டுமே ஆட்டோக்களை நிறுத்துவது போக்குவரத்து துறை கண்காணிக்க வேண்டும் எனவும், கடலூர் சாலைகளில் போக்குவரத்திற்கு இடையூறாக உள்ள மின்கம்பங்களை மாற்றியமைக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டார். மேலும் இக்கூட்டத்தில் பொதுப்பணித்துறை, போக்குவரத்து துறை, வருவாய், உள்ளாட்சித்துறை, நகராட்சி, ஸ்மார்ட் சிட்டி, மின்துறைகள் சேர்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தலைமையில் அதிகாரிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி சட்டசபையில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தலைமையில் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் மங்களம் தொகுதியில் நடைபெற வேண்டிய பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், கோபி, வைத்தியநாதன், உதவி பொறியாளர் சீனிவாசராம், ஸ்ரீநாத், இளைநிலை பொறியாளர் பச்சையப்பன், மார்க்கெட்டிங் கமிட்டி செயலர் ஆல்பர்ட் மற்றும் பொறியாளர்கள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் வடகிழக்கு பருவமழை துவங்கியுள்ளதால் மங்களம் தொகுதியில் உள்ள வாய்க்கால்களை தூர்வாறுதல் மற்றும் திருக்காஞ்சி கீழ் அக்ரவாரம் உள்ளிட்ட பகுதிகளில் சிறிய பாலங்கள் கட்டுதல் மற்றும் அரியூர் பகுதியில் செல்லும் 4 வழி சாலையின் கீழ் பகுதிகளில் தேங்கும் மழைநீரை வெளியேற்றுவதற்கான வழிமுறைகள் குறித்தும், வெளியனூர் பகுதியில் மார்க்கெட்டிங் கமிட்டி கட்டிடம் கட்டுவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அக்டோபர் மாதத்திற்கான பொதுமக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி துணைநிலை ஆளுநரின் அறிவுறுத்தலின் பெயரில் ஒவ்வொரு மாதமும் நடைபெறும் பொதுமக்கள் குறைதீர்ப்பு முகாமின் தொடர் நிகழ்வாக அக்டோபர் மாதத்திற்கான குறைதீர்ப்பு முகாம் ஆட்சியர் வளாகத்தில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் நடைபெற்றது. இதில் அக்டோபர் மாதம் பொதுமக்களிடம் இருந்து பெறப்பட்ட மனுக்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய மாவட்ட ஆட்சியர் மனுக்களை பொதுமக்களிடம் இருந்து பெற்றுக்கொண்டார். மேலும் பெறப்பட்ட மனுக்களில் பல்வேறு அடிப்படை வசதிகள் வேண்டியும், பட்டா மாற்றம் வேண்டியும், குடிசை மாற்று வாரியத்தில் குடியிருப்பு வேண்டியும், ஆக்கிரமிப்புகளை அகற்றக் கோரியும், திருவண்டார்கோவில் பகுதியில் வசிக்கும் பல்வேறு மக்கள் இலவச மனைப்பட்டா வேண்டியும் பொதுமக்கள் பல்வேறு புகார்களை இந்த மனுக்களில் தெரிவித்திருந்தனர். மேலும் மனுக்கள் மீது குறித்த நேரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கும்படி சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு ஆட்சியர் குலோத்துங்கன் அறிவுறுத்தினார். இந்நிகழ்வில் துணை மாவட்ட ஆட்சியர் சிவசங்கரன், வருவாய் அதிகாரி ஸ்ரீஜித் மற்றும் வட்டாட்சியர்கள், சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். குறைக்கப்பட்ட எம்ஆர்பி விலையை பொருட்களில் ஒட்ட வேண்டியதில்லை என்று சட்டமுறை எடையளவுத்துறை அறிவித்துள்ளது. சட்டமுறை எடையளவு கட்டுப்பாட்டு அதிகாரி மேத்யூ பிரான்சிஸ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வணிகர்கள் தங்களிடம் உள்ள ஜிஎஸ்டி வரி குறைப்புக்கு முன்பே தயாரித்த பொருட்களின் லேபிள்களில் குறைக்கப்பட்ட எம்ஆர்பியை ஒட்டி கடந்த செப்டம்பர் 22 முதல் விற்க வேண்டும் என துறை மூலம் தவறுதலாக கூறப்பட்டது எனவும், ஆனால் உற்பத்தியாளர்கள், வணிகர்கள்
அவ்வாறு திருத்தப்பட்ட எம்ஆர்பியை ஒட்டி விற்க வேண்டியதில்லை எனவும், ஆனால் செப்டம்பர் 22ஆம் தேதிக்கு பின் தயாரிக்கும் பொருட்களில் கண்டிப்பாக திருத்தப்பட்ட விலையை அச்சிட வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் தங்களிடம் உள்ள உபயோகிக்காத ரேப்பர் அல்லது பேக்கிங் பொருட்களின் குறைக்கப்பட்ட விலை விவரத்தை முத்திரையிட்டு அல்லது ஸ்டிக்கர் ஒட்டி வரும் மார்ச் 31ஆம் தேதி வரை பயன்படுத்தலாம் எனவும், வணிகர்கள் குறைக்கப்பட்ட எம்ஆர்பியை ஒட்ட வேண்டிய கட்டாயம் இல்லை என்றும் தெரிவித்துள்ளனர். மேலும் செப்டம்பர் 22ஆம் தேதிக்கு பின் குறைக்கப்பட்ட எம்ஆர்பி விலையில் மட்டுமே பொருட்களை விற்பனை செய்ய வேண்டும் எனவும், பழைய விலையில் விற்பனை செய்யும் வணிகர்கள் மீது சட்டமுறை எடையளவு விதிகளின்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் இந்த செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி வில்லியனூர் குடிநீர் பிரிவு பொறையூர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் பராமரிப்பு பணி நடைபெற உள்ளதால் 17ஆம் தேதி அதனை சார்ந்த பகுதிகளில் குடிநீர் தடைப்படும் என்று புதுச்சேரி சுகாதார கோட்டம் அறிவித்துள்ளது. புதுச்சேரி வில்லியனூர் குடிநீர் பிரிவு பொறையூர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் பராமரிப்பு பணி மேற்கொள்ள இருப்பதால் 17/10/2025 வெள்ளிக்கிழமை மதியம் 12 மணி முதல் 2 மணி வரை பொறையூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் குடிநீர் விநியோகம் தடைப்படும் என்று புதுச்சேரி சுகாதார கோட்டம் அறிவித்துள்ளது. அடுத்து வருவது புதுச்சேரி இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 11,865 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2030 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி